பக்தி மனம் கமழ தாய்கோவிலான கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலிருந்து நேற்று இரவு மணி 8:53 அளவில் பரவசத்தோடு புறப்பட்ட வெள்ளிரதம் பத்துமலை திருத்தலத்தை நோக்கி கொண்டிருக்கின்றது. தொடர் விடுமுறை என்பதால் வழக்கத்திற்கு மாறாக இம்முறை அலையென பக்தர்கள் கூடி முருகப்பெருமானை போற்றி அரகரோகரா துதி பாடியவாறு பாத யாத்திரையாக நடந்து சென்றதை பரிணாம செய்திகள் பதிவு செய்திருந்தது. இவ்வாண்டு கோலாலம்பூரில் இருந்து பத்துமலை வரையில் 28 இடங்களில் வெள்ளி ரதம் நிறுத்தப்பட்டதால் பக்தர்கள் திருப்தியான முறையில் அர்ச்சனை செய்து கந்தனை உளமாற வழிபட்டு சென்றனர். ரதம் புறப்பட்ட சில நிமிடங்களில் சில பகுதிகளில் மழை தூவானமிட தொடங்கியதும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னதாகவே சில இடங்களில் ரதத்தின் புறப்பாடு சற்று வேகமாக இருந்தது. அதோடு ரத ஊர்வலத்தின் போதே தங்களின் நேர்த்திக் கடனை நிறைவேற்றும் வகையில் பலர் பால்குடம் மற்றும் சிறிய வகையிலான காவடிகளை ஏந்திய வண்ணமாய் பத்துமலை திருத்தலத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினர். இம்முறை வெள்ளிரத ஊர்வலத்தில் கலந்து கொண்டு பாத யாத்திரையாக பத்துமலை திருத்தலத்தை சென்றடைவது மனதிற்கு முழு திருப்தி அளிப்பதாக பக்தர்கள் சிலர் பரிணாம செய்திகளிடம் பகிர்ந்து கொண்டனர். எங்கள் அம்மா வேண்டியிருக்கிறதுனால நான் அங்கே வந்திருக்கோம். முருகனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேண்டின வரைக்கும் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு ரிசல்ட் கொடுத்தாரு. அது வரைக்கும் சந்தோஷம். இதுக்கு முன்னே நிறைய தடவை நடந்திருக்கோம். ஆனால் இதுதான் முதல் தடவையாக என்னுடைய 2 குழந்தைகள் அக்கா மகன் அவங்களோட நடக்கிறோம். ஸோ கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றதுனால. பட் இறைவன் எங்களுக்கான அவரோட பயணத்தை கண்டிப்பாக நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதோட நாங்கள் ஒரு 3-4 வருஷமாக ரத்தத்தோட பயணிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் வருஷம் ரத்தக்கூட நடந்து போயிட்டு மறுபடியும் திங்கக்கிழமை அவர் மறுபடியும் வர்றப்ப மறுபடியும் நாங்கள் நடந்து வருவோம். அங்கேருந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்கறதோட பண்ணது எல்லாமே அவர் தான். நாங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னா அது கண்டிப்பாக முருகன் துணையோட தான் எடுத்து வைக்கிறோம். நாங்கள் நம்புகிறோம். அவரும் அதுக்கு ஏற்றாப்புல எங்களுக்கு பதில் சொல்லுவார். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு எங்களுக்கு அவர் பதில் சொல்லுவார். நாங்கள் உணர்ந்திருக்கோம். அதனால தான் அந்த பக்தி நடைப்பயணம். இன்னும் சிலர் வேலவனின் கடைக்கண் பார்வையால் தாங்கள் பெற்ற அனுகூலங்களையும் பகிர்ந்து கொண்டனர். எனக்கு கால் கொஞ்சம் பிரச்சனையாகி நடக்க முடியாமல் போயிட்டேன். அப்போ எனக்கு நான் தைப்பூசம் கிட்ட வர்ற நேரத்தில் அவர்கிட்ட தான் நான் அழுதேன். எனக்கு கால் வேணும், பிள்ளைங்களை பார்க்கணும், வேலை செய்யணும் அப்படின்னு. தைப்பூசத்துக்கு 3 நாள் தான் இருக்குது. நாளைக்கு நடப்பயணம் போகிறாங்கன்னா இன்றைக்கி என்னால் நடக்க முடிஞ்சிச்சு. நான் எந்திரிச்சு நின்றேன். லைஃப் லாங் பால் குடம் எடுக்கிறதா நான் வேண்டியிருக்கேன். ஸோ அதை எடுக்க நிறைய வித்தியாசம் என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். போன வருஷம் நாங்கள் 2 காடி வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வருஷம் எப்படியாச்சும் நாங்கள் வீடு வாங்குறதா பிளானிங்கில் இருக்கோம். அதுக்கான வேலையை இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது நல்லபடியாக முடியும் நான் நினைக்கிறேன். பக்தர்களின் பசி தாகம் களைப்பினை தீர்க்க ஜலன் துன் எச்எஸ்லி தொடங்கி பத்துமலை வரையிலும் 200க்கும் மேற்பட்ட தண்ணீர் மற்றும் அன்னதான பந்தல்கள் போடப்பட்டிருந்தன. பார்க்கும் இடமெல்லாம் பானங்களும் உணவுகளும் வழங்கப்பட்டு வந்தாலும் வந்திருந்த பக்தர்கள் உண்ட பின்னர் பொறுப்புணர்வோடு அவற்றை குப்பை தொட்டியில் போட்டனர். சில இடங்களில் குப்பை தொட்டிகள் நிறைந்து வழிந்து காணப்பட்டதை தொடர்ந்து தன்னார்வலர்கள் அங்குள்ள குப்பைகளை துப்புரவுபடுத்துவதை காண முடிந்தது. இதனிடையே வழிநெடுகச் செல்லும் லட்சக்கணக்கான பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் போலீஸ் அதிகாரிகள், தீயணைப்பு படையினர், இராணுவத்தினர், கழக தடுப்பு படையினர் ஆகியோருடன் துண்டூழிய பணியாளர்களும் செவ்வனே தங்களின் கடமையில் ஈடுபட்டிருந்தனர்.